ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இந்தியா முழுக்க பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி உடைய விலையை குறைச்சி ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பல வகையான பொருட்களோட விலை குறைய போகுது. ஸோ எந்தமான பொருட்கள் விலை குறைய போகுது, எவ்வளோ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனி 5% மற்றும் 18% என 2 வரம்புகளில் மட்டுமே ஜிஎஸ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12% மற்றும் 28% இருந்துச்சு. அந்த வரியை நீக்கிட்டு இதுக்கப்புறம் 5% மற்றும் 18% அப்படின்ற 2 வகையான ஜிஎஸ்டி வரம்பு மட்டுமே இருக்கும். இந்த புதிய சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 முதல் இந்தியா முழுக்க அமலுக்கு வருது. ஸோ புதிய ஜிஎஸ்டி விதிமுறை செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வருதுங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எதுக்கெல்லாம் உங்களுக்கான விலையை குறிச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஐட்டம்ஸ், அதாவது ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், அதுக்கப்புறம் அந்த சோப்பு அண்ட் டூத் ப்ரஷ்லாம் இருக்குது பாருங்கள், ஷேவிங் க்ரீம். இதுக்கான விலை இதுக்கு முன்னாடி 18% இருந்துச்சு, இப்போ 5% பார்த்தா குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டர், கீ, சீஸ், டெய்ரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீ பேக்கடு நாம்கின்ஸ் மற்றும் இந்த மாதிரி மிக்சர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா யுட்டன்சில் இருக்குது பாருங்கள், நார்மலாக நம்ம வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்குவோம், அது எல்லாமே 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் ஃபீடிங் பாட்டில், நாப்கின் ஃபார் பேபிஸ், கிளினிக்கல் டயப்பர்லாம் 5% குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷேவிங் மிஷின் மற்றும் தையல் இயந்திரம், அதுக்கான பாட்டெலாம் 5% குறைச்சிருக்காங்க. இதெல்லாமே 12% இருந்ததாக இப்போ 5% உங்களுக்கு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஃபார்மர்ஸ் மற்றும் அக்ரிகல்ச்சருக்கான ப்ராடக்ட்லேயும் ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காங்க. டிராக்டருக்கான டயர், அதுக்கான பார்ட் எல்லாமே 5% குறைச்சிட்டாங்க. டிராக்டர் ரேட்டே 5% பார்த்தா ஜிஎஸ்டியில் குறைச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபைடு பயோ பெஸ்டிசைட் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் 5% குறைச்சிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது பாருங்கள், அது 5%. அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி மிஷின் ஃபார் சாயில் ப்ரிப்ரேஷன், கல்டிவேஷன், ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி மிஷின்லாம் 12%, 5% குறைச்சிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கான மிஷின் வாங்குவதிலையும் ஜிஎஸ்டி வரி விதிக்க குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்த் கேர் செக்டார் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை 18%லேருந்து இப்போ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இல்லை, நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த்து மற்றும் லைஃப் இன்சூரன்ஸுக்கு இதுக்கப்புறம் ஜிஎஸ்டியே கிடையாதுங்க. அப்புறம் தெர்மோமீட்டர் 5% குறைச்சிருக்காங்க, 18%லேருந்து 5%. மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜனை பார்த்தா 12லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. ஆல் டயக்னட்டிக் கிட் மற்றும் ரிகன்ட்டுக்கு 5% குறைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா குளுக்கோமீட்டர், டெஸ்ட் ஸ்ட்ரிப்லாம் 5%, இந்த மாதிரி நிறையா குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இருக்குது பாருங்கள், ஆட்டோமொபைல் மேட் அஃபோர்டபுள், அதாவது நீங்கள் பெட்ரோல் ஹைப்ரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்லாம் இருக்குது, 1200 சிசி மற்றும் 4000 mm அளவுள்ள உங்களுக்கு இந்த கார்லாம் இருக்குது அப்படின்னா, அது இதுக்கு முன்னாடி 28%லேருந்து 18% வரி குறைச்சிருக்காங்க. ஸோ கார்களுடைய விலை கண்டிப்பாக குறைய போகுதுங்க. அதுக்கப்புறம் டீசல் மற்றும் டீசல் ஹைப்ரிட் கார் இருக்குது பாருங்கள், 1500 சிசிக்குள்ளே இருக்கிறது 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. 3 வீலர் வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள், அதை 18% குறைச்சிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் இருக்குது பாருங்கள், 350 சிசி கீழே வர எல்லா மோட்டார் சைக்கிளுமே 28%லேருந்து 12% குறைச்சிருக்காங்க. ஸோ 2 வீலருக்கான ரேட்டும் குறைய போகுது. ஏன்னா 28%லேருந்து 18% குறைச்சிட்டாங்க. அதுவும் 350 சிசி கீழே இருக்க பைக்கு மட்டும் இது பொருந்தும். 350 சிசிக்கு மேலே போகிற பைக்குக்கு உங்களுக்கு 40% வரி விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் உங்களுக்கு 18% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் பர்பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேப்பு, சார்ட், கிளாப்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு 12% இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி வரியே கிடையாது. பென்சில், ஷார்ப்னர், கிரையான்ஸ் மற்றும் பாஸ்டல்ஸாக இருக்குது பாருங்கள், அதுக்கும் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி கிடையாது. எக்ஸைஸ் புக்ஸ் மற்றும் நோட் புக்கும் வரி கிடையாது. எரேசர், இதுக்கெலாம் வரியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கெலாம் குறிப்பிட்ட % டேக்ஸ் இருந்துச்சு, இப்போ அது கிடையாது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அப்ளைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏசி பாருங்கள் 28%, 18% தான் வரி குறைச்சிருக்காங்க. டெலிவிஷன், டிவி இருக்குது பாருங்கள், எபோ 32 இன்ச்சாக இருக்குது அப்படின்னா அது 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க.
மானிட்டர் ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து 18% குறைச்சிட்டாங்க. டிஷ் வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்கள், அதையும் உங்களுக்கு 18% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதில் எல்லா பொருட்கள் விலையுமே வந்து குறைய போகுதுங்க. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையா பொருட்கள் விலை ரொம்பவே வந்து குறைய போகுது இந்தியாவில். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பன்னீர் சென்னாலாக இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து 0% உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெட்ரோ பேக் மில்க் இருக்குது பாருங்கள், அதுக்கும் உங்களுக்கு வரி கிடையாது. பரோட்டாலாம் இருக்குது பாருங்கள், அந்த இந்தியன் பிரெட் அதுக்கும் வந்து பார்த்தா வரி கிடையாது. ஸோ ரொட்டி சப்பாத்தி பீஸா பிரெட் அதுக்கும் உங்களுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீஸுக்கு 5%, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் 5% குறைச்சிருக்காங்க. சாக்லேட்டாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், பிஸ்கெட் ஜாம்லாம் வந்து 5% குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட் மற்றும் வெஜ்ஜி ஜூஸுக்கெலாம் வந்து 5% வந்து குறைச்சிட்டாங்க. டெண்டர் கோகனட் வாட்டருக்கு 5% குறைச்சிட்டாங்க. காஃபிக்கு வந்து 5% குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ பர்சனல் கேராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பேரேஜ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ மில்க் பேஸ்டு ட்ரிங்க்கு அதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 20 லிட்ரு அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஜார்ஸ்லாம் 5% குறைச்சிருக்காங்க. பர்சனல் கேர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே வந்து 5% குறைச்சிருக்காங்க பாருங்கள் எல்லாமே. ஸோ ரப்பர் பேண்டு இந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரி வந்து கிடையாது. ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு வரி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர் அது கொடுத்துருக்காங்க. மெடிசன் பற்றிலாம் பார்த்தாச்சு, வெஹிக்கிள் பற்றி பார்த்தாச்சு. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா கம்மி பண்ணியிருக்காங்க வரியை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாமே வந்து குறைய போகுது தான். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் ஹவுஸ் பில்டிங் மற்றும் மெட்டீரியல் பற்றி கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் வந்து 28%லேருந்து 18% வந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மார்பிள் அந்த மாதிரி பிளாக்கு கிரானைட்லாம் இருக்குது பாருங்கள், அதையும் உங்களுக்கு வந்து ஸோ 12லேருந்து 5% குறைச்சிருக்காங்க ஜிஎஸ்டி வரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பர்டிகுலர் போர்டு ஃப்ரம் அக்ரி வேஸ்ட் இருக்குது பாருங்கள், ஸோ அது எல்லாமே குறைச்சிருக்காங்க. பாம்பு ஃப்ளோரிங் ஜாயினரி அதெல்லாமே உங்களுக்கு குறைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அந்த இதெல்லாம் ஆல்ரெடி அதுவும் பார்த்தாச்சு. டாய்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஹேண்ட் கிராஃப்ட்லாம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் குறைச்சிருக்காங்க. எல்லாமே 5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி உங்களுக்கு சிகரெட்டாக இருக்கட்டும், குளிர்பானங்கள், பான் மசாலா, புகையிலை பொருட்களுக்கு 40% வரி விதிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ சிகரெட்டாக இருக்கட்டும், புகையிலையாக இருக்கட்டும், பான் மசாலா, குளிர்பானங்கள் அதாவது கோக் அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு 40% ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விலையை வந்து உயர்த்திட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் இதுக்கப்புறம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சலூன் சர்வீஸில் 5% குறைச்சிருக்காங்க. சினிமா டிக்கெட்டில் எக்கனாமியில் வந்து 5%, ப்ரீமியரில் 18% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லக்ஸரி கார்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு 40% வந்து வரி விதிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 350 அது மேலே இருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதாங்க புதிய ஜிஎஸ்டி வரி. ஸோ மறக்காமல் உடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து குறைய போகுது. ஸோ நீங்கள் எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தா நடைமுறை கொண்டு வராங்க செப்டம்பர் 22 முதல். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.